மார்னிங் சார். சிடம் இன்னைக்கு ஆனந்த் சார் அப்புறம் ராமானுஜி சார் 2 பேரும் கிளாஸுக்கு வரல. அதனால நான் தான் உங்களுக்கு ஆஃப் டே கிளாஸ் எடுக்க போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஸ்குருக்கேஜை பற்றி ரெஃபர் பண்ணிட்டு வர சொன்னேன். யார் பண்ணிடுறீங்க? சார் சொல்லுமா, உட்காந்தே சொல்லுமா. The quality of mercy is not strained, it droppeth as a gentle rain from heaven upon the place beneath. ஓகே நெக்ஸ்ட் சார் நீ இருமா. போச்சுறோம் நம்ம பக்கம் திரும்பிட்டோம். பூபாலன் நினச்ச மாதிரியே கூப்பிட்டான்டா. நீ சொல்லு. அன்னைக்கு நான் வரல சார். வரலையா? இல்லையே, வந்திருக்கியே. ஏன் பொய் சொல்ற? சார் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். உயிரை எடுக்கிறதே வந்து தொலைக்கிறது. ஐயோ, உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு நாய்க்கும் தெரியல. இந்த பொண்ணு உங்க கிளாஸ் தான் படிக்குது. உங்களுக்கு எல்லாம் அறிவில்லை. இன்னைக்கு ஆஃப் டே நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுறேன். டைம் என்ன போகுது? 9:30 சார். சரி, ½ பிரேக் எடுத்துங்க. எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இருறா, அவ்வளோ ஒரு வழி பண்ணிட்டு வரான். ஏய் என்னடி, நானும் காலேஜ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ சின்ன பசங்க கையை தூக்குற மாதிரி உள்ளனையா கையை தூக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, பார்த்து இருந்துக்க. என்ன ராணி முகத்தை பற்றி பேச மாட்டீங்களோ? ஏய் பார்த்து மரியாதையா பேசு. ஏய் நீ என்ன இவளுக்கு துடுப்பா? ஏய் இங்கேருந்து புதையில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமா? ஏய் இது மச்சான், இந்த ஆள் கொடுத்தது 1/2 மணி நேரம் தான் டைமு. அவன் வேற வந்தால் கற்றுவான். இந்த மூணு எங்கே போயிட போகுது? இங்கே தான் இருக்கு போது. வா வந்து பார்த்துக்கலாம். இர்ரி, உன்னை வந்து பார்த்துக்கிறேன். போடா. அவன் சொல்றான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. டென்ஷன் பண்ணி விட்டுருங்க. டாய் டாய். ஏய் சார் வராருடி. அஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாரும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுங்க. வாங்க. என்னடி நோட்டு கிழிஞ்சிருக்கு? கீர்த்தனா, ஒரு ரெக்கார்ட் நோட் எடு. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டில் வச்சுருந்ததுக்கு மணி காலையில் தான் உனக்கு பெருமையாக பேசினேன். அதுக்குள்ளே இப்படி ரியாக்ஷனா? சாரி சார். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். எல்லா தண்டமும் அப்படிதான் இருக்கு. காலையில் என்ன பார்த்தோம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, பெல் அடிச்சிடுச்சு. இல்லை லஞ்சுக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். சார்.
கீர்த்தனா எங்கே இருக்க? இதோ வந்துட்டே இருக்கேன். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில். நதியா இங்கே? லைப்ரரி போயிருக்கா. கீர்த்தனா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன? ஒரு நிமிஷம், கால் வருது. சொல்லுங்கப்பா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. காலேஜ் லைஃப்பில் செம்மையாக போகுதுப்பா, சான்ஸே இல்லைப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லா பசங்களும் ஜென்டில்மேன்ப்பா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. சரிப்பா சரிப்பா சரிப்பா. இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஏன் இந்த விஷயத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே? அப்படி சொல்லியிருந்தா நம்ம பிரின்ஸிபல் சார்கிட்டயோ இல்லை ஸ்டாஃப் கிட்டேயோ சொல்லி இந்த பிரச்சனை ஒரு சால்வ் ஆயிருக்கும்ல. நீ சொன்ன மாதிரி நடக்கும்னு என்ன நிச்சயம்? திடீர்னு அப்பா வந்து வேறு காலேஜ் ஜாயின் பண்ண சொல்லிட்டாருன்னா, அங்கேயோ பசங்க இப்படி இருந்தாங்கன்னா, இல்லை நீ படித்ததெல்லாம் போதும் ஊருக்கு வந்துடுன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ இப்படியே தான் இருக்க போகிற, அப்படி தானே? தேங்க்ஸ்ண்ணா. இங்கே பாரு சுதா, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கணும். எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போகிற? நாட்களும் வருஷங்களும் நம்மளே முடிவு பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே கனவு லட்சியங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. புரியலையே. நம்ம கனவுக்காக மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மா கனவும் இதில் அடங்கி இருக்கு. ஆண் ஆதிக்கத்தினால மட்டும் இல்லை, பெண் ஆதிக்கத்தினாலையும் எல்லா இடத்துலையும் நின்று போராட முடியும். அது வரையும் பொறுத்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், சகிச்சுட்டு இருக்கணும். எதுக்காக? கனவு மெய்ப்பட.